பெண்களுக்காக நிறைய டிப்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கின் பார்த்துருக்கோம், ஹேர்க்கான டிப்ஸ் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம குழந்தைங்களுக்கான டிப்ஸு. கிட்ஸ் பெடிக்யூர். வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம பெடிக்யூர் பண்ணுறது பியூட்டிக்கு மட்டும் இல்லைங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம கால்கள் பாதத்தில் தான் வந்து நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அது பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க. அண்ட் வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன் நிறைய அவங்களுக்கு இருக்கும். அந்த இடுக்குலலாம் அந்த ஒரு ஃபிங்கர் இடுக்குலேயும் வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்கும். குழந்தைங்க வந்து ரெகுலராக ஷூஸ் போட்டுட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு, அந்த சாக்ஸில் ஸ்வெட் ஆகுறது. ஸோ அதனால அதை வந்து நம்ம என்னதான் டெய்லி நம்ம அவங்களுக்கு குளிக்க வச்சாலும் ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து க்ளீன் பண்ணுறது இல்லையா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அம்மாங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த கிட்ஸ் பெடிக்யூருக்கு தேவையான திங்ஸ் இங்கே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து கல்லுப்பு, நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய கல்லுப்பு. இது மட்டும் கியூட்டிக்கல் க்ரீமு. இது வந்து இந்த அலோவேராவுடைய ஜெல்லை வந்து ரைட் பண்ணி இதில் வச்சுருக்கோம் இந்த சின்ன பவுலில். இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறோம், கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கணும்னது. இது வந்து கிறிஸ்டல்ஸ், ஆரஞ்சு ஜூஸோடைய கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து பேக்கிங் சோடா, ஷாம்பு, என்ன ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் வந்து எடுத்து வைக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வார்ம் வாட்டர் எடுத்திருக்கோம். இது குழந்தைங்க அப்படின்றத அவங்க எவ்வளோ தாங்குவாங்களோ, வார்ம் வாட்டர் அம்மாங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு சூடு தாங்குவாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போடுறோம். பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. அண்ட் வந்து லெமன் ஆல்ரெடி அதோடைய யூஸ் எல்லாமே நம்ம தாய்மார்களுக்கு அம்மாவுக்கு தெரியும் நிறைய. ஸோ இது நம்ம டைரெக்டாகவே தண்ணியில் போடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த இச்சிங்கும் இருக்காது. ஸோ வெரி மைல்ட் ப்ளீச்சுன்றதுனால அந்த இச்சிங் எஃபெக்ட் கண்டிப்பாக அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ் ப்ராடக்ட். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ஆரஞ்சோடைய எக்ஸ்ட்ராக்டாக கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குது. இது இல்லை அப்படின்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுவோம். இதுவும் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். ஷாம்பு வந்து எந்த பர்டிகுலரும் பிராண்டும் இல்லைங்க, காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறோம், அதுதான் மெயின் பர்பஸ் இந்த இதோடையது. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேதர் வரும், அதாவது நுரை வரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லேதர் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய வந்து நம்ம வந்து காலை வந்து சோக் பண்ண வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வச்சிருந்தா போதும். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் கால் வச்சிருக்க கூடாது. ஒரு 5 minutes வைக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 10 minutes வச்சு. ஏன்னா அதை ஊறும் போது தான் நெயில்ஸ் இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ இந்த 10 minutesக்கு அப்புறம் உங்கள் காலை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறோன்றது பாருங்கள். ஸோ முதல்ல வந்து நெயில் கட்டர், நிறைய வந்து டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணல, ப்ரொஃபஷனல் யூஸ் டூல்ஸ் எதுவும் நாங்கள் நிறைய இதில் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நெயில்ஸை கட் பண்ணுறோம். இப்போ ஊற வைக்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய நெயில்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு காலுக்கு நெயில் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு காலை அகைன் சோக் பண்ணிடுறோம். ஏன்னா இன்னுமே அந்த சைடில் இருக்கக்கூடிய அழுக்கு நம்ம குளிக்க வைக்கும் போது எவ்வளோ ப்ரஷ் பண்ணி தேய்ச்சா கூட ஒரு சில ஜெர்ம்ஸ், ஒரு சில அழுக்குகள் அந்த கார்னர்ஸில், அந்த ஒரு ஃபிங்கருக்கும் நடுவில் வந்து ஃபங்கல் இருக்கும். ஸோ ஊறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு காலை வந்து சோக் பண்ணிட்டோம் அகெயின். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஷேப் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். பிள்ளைங்க வந்து நாளைக்கு ஷூஸ் போடும்போது அது ஏதாவது அவங்களுக்கு குத்தலாம். ஸோ அதனால அந்த பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த நெயில்ஸோட எட்ஜை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இட்ஸ் மெட்டல் ஸ்கிராப்பர் தான். இது உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் இது வந்து கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஸ்கிராப்பரு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டெட் ஸ்கின், அதாவது டெட் ஸ்கின்ன்றது பழைய தோல்கள், அதில் தான் வந்து நிறைய ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம்.
ஸோ இது வந்து ப்ரஷ், ஒரு நார்மலான ஒரு ப்ரஷ். இப்படி உங்ககிட்ட இந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்மால் டிப் என்னன்னா, நியூ டூத் ப்ரஷஸ் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அந்த நெயில்ஸை வந்து நல்லா இன்னுமே டீப்பா கார்னர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும். இது வந்து நியர்பை இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லயுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் தான். இதுதான் பியூமிக் ஸ்டோனு. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல கிடைக்கும். ஆனா இந்த கலர் வந்து இந்த ஒரு கலர் தான், இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர்ல இருக்கும் அந்த ஸ்டோனு. ஸோ காலை வந்து நல்லா வாஷ் பண்றாங்க. அந்த நம்ம சோப் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து இங்க இது வரைக்கும் நம்ம சாக்ஸ் போடுவோம், குழந்தைங்களுக்கு அந்த ஸ்வெட்டு ஏதாவது அலர்ஜி ஆகலாம், பொறி பொறியா இருக்கும். ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதான். இதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க வளர வளர அவங்களே இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. பெரியவங்க இப்போ வளர்ந்தாலும் ஆஃபீஸ்க்கு போனாலும் ஷூஸ் போடணும், சாக்ஸ் போடணும் இல்லையா. எவ்வளோ ஏர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தையும் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இது கியூட்டிக்கல் கிரீம். கியூட்டிக்கல் அப்படின்றது நம்ம நெயில் இல்லையா, அதை வந்து அதுவும் அந்த எட்ஜஸ் தான் கியூட்டிக்கல் சொல்லுவோம். இப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாதிரி ஜஸ்ட் நெயில்ஸ் மேல மட்டும் தான் இதை அப்ளை பண்ணணும். இது ஜென்ரல் ஸ்டோர்ஸ்ல கூட இன்னைக்கு கிடைக்குதுங்க. கியூட்டிக்கல் கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நெயில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் பண்ணுது. ஸோ இப்போ காலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து அந்த வாட்டர்லேயே க்ளீன். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம், சலூனில் பண்ணும்போது நாங்கள் நிறைய தண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். வீட்டில் பண்ணும்போது இந்த ஒரு டப்பு தண்ணிலேயே ஈஸியாக சிம்பிளாக நம்மளுடைய பிஸி ஷெட்யூலில் குழந்தைங்களையும் கேர் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கும் இப்பயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க காலில். ஸோ அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கும் நிறைய கால் வலிகள் இருக்கும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறாங்க, விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைல்டான மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் காலில். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அம்மாக்களுக்கு. முக்கியமா வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வச்சிருக்க அம்மாக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டா வந்து நினைச்சு இதை